கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்குடைய அபேட்சையோ அழியும் அப்படின்ட்டு சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமான்களின் நம்பிக்கை நம்மை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன, எப்படி நம்மை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொன்னா, எப்பயாச்சும் நம்ம நினைச்ச காரியம் நடந்துச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சியாக்கும். அல்லது நமக்கு தேவையான நேரத்தில் யாராவது நமக்கு உதவுனாங்கன்னா என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கும். அவங்க ஒரு வேளை கெட்டவங்களா இருந்தா கூட என்ன செய்வோம், அவங்கள குறித்து நம்ம ரொம்ப மேன்மையாக பேசுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அலுவலகத்துல ஒரு மனுஷர் இருந்தாரு. அவர் என்ன எப்படின்னு சொன்னா, எல்லா நேரத்திலும் என்ன செய்வார், எது செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாரு. அது மாத்திராது, மற்றவங்களை குறித்து அவருக்கு ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. எப்பயுமே மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்களோடு அவர் பேசி கொண்டிருப்பார். ஆனால் அதே அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் மாத்திரம் அவரை குறித்து ரொம்ப நற்சாட்சியை சொல்லிட்டே இருப்பார். அது எல்லாருக்கும் ஏன் இந்த மனுஷன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் இந்த நற்சாட்சி சொல்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. தன் மனைவி படுத்த படுக்கையோட இருக்கிறாங்க. அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு கூட காசு இல்லை. ஆனா மருத்துவமனைக்கு சென்ற பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, பெரிய தொகை கட்டி அவங்களுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் யார்கிட்டையும் கேட்டு பார்த்தாரு, யாருமே என்ன செய்யல, உதவல. ஈவன் அவரோட கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டு பார்த்தாரு, அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, உதவி செய்ய முடியல. ஆனா இங்க எப்போதும் மற்றவர்களை குறித்து தவறாக பேசிக்கொண்டு நல்ல எண்ணத்தோடு இல்லாத அந்த மனுஷன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இவருக்கு வேண்டிய பண உதவியை செய்திருப்பார். அப்ப இவர் என்ன செய்வார், அதை நன்றியாக என்ன செய்யணும்னு சொல்லி, அவர் நமக்கு செய்த அந்த உதவிக்காக நான் அவருக்கு என்ன செய்வேன், நன்றி. அவருடைய குணாதிசயங்களை பத்தி எல்லாரும் தவற சொன்னா கூட நான் என்ன செய்வேன், நல்லதுதான் சொல்லுவேன். ஆண்டவர் பிரியமில்லாத குணாதிசயத்தோடு இருக்கிற மனுஷனை இவர் என்ன சொல்றாரு, ரொம்ப நல்லவர், நீதிமானாக்க இவர் பிரயாசப்படுறாரு. ஏன்னு சொன்னா, அவர்கிட்ட அவர் பெற்ற ஒரு உதவிக்காக. அதுக்காக உதவி பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நன்றி சொல்லணும். அதோட கூட உண்மையையும் நம்ம எல்லா நேரத்திலும் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு வருகிற செய்தி. இந்த நாள்ல சொல்லப்படுகிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கனுடைய அபேட்சை என்ன செய்யும், அழிந்து போக சொல்ல. நம்ம துன்மார்க்கமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அழிந்து போவதற்கு பாத்திரவர்களா இருக்கணும். ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க. எந்த சூழ்நிலையிலும் நேர்மை உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு தவறான மனிதரை நல்லவராக எல்லாருக்கும் காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல நமக்கு உதவி செய்தவர்களுக்கு அவருக்கு நன்றி மறக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னா, இங்க ஆகாப் ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனா அவருக்கு கூட யார் கை கோக்குறாங்க பாத்துங்க, தேவனால் தெரிந்து யோசபாத் என்ன செய்யறாரு, அவரு அங்க தேவனோடு கூட இருக்க வேண்டிய மனுஷன் யாரு, தேவ பிரியம் இல்லாதவர்களோடு கூட சேரும் பொழுது என்னது, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு என்ன செய்யறோம், நம்ம கை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. அதுக்காக நீங்க நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, துன்மார்க்கனின் நீதிமான ஆக்குறதும் நீதிமான துன்மார்க்கமாகவும் கர்த்தருக்கு என்னதான் அருவருப்பா இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ள இருக்கணும். நம்முடைய காரியங்கள் நமக்கு நல்லது செய்யறாங்கிறதுக்காக அவங்க செய்யற தவறெல்லாம் நம்ம ஒத்துக்கணும், அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம பேசணும்ட்டு இல்லை. எப்படி இந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நாம தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தேவன் நம்மோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். மனுஷரை மாத்திரம் மனுஷர்கள்லாம் என்னது, இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு நம்மள யாருன்னு கேட்பாங்க, நம்மளோட நல்லா பழகுவாங்க. நமக்கு தேவை வரும்பொழுது என்ன செய்வாங்க, நம்மளுக்கு தெரியாத மாதிரி கடந்து போவாங்க. நம்முடைய தொலைபேசியை கூட எடுப்பதற்கு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த நேரத்துல அவர் சொல்றாருல, ஆபத்துல நான் அவரை நோக்கி கூப்பிடுன்னு அவர் எனக்கு உத்தரவு அருளுவார். அவர் உத்தரவு அருளி என்ன செய்வார், என்னை விடுவிக்க காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லது செஞ்சிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் பாவத்துல மரித்து போய்விடாதபடிக்கு, நான் பாவத்துல நித்தியமாக மரித்து மாண்டு போய்விடாதபடிக்கு என்னை மீட்டுக்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர், தன் ஜீவனையே கொடுத்தவர் நமக்காக இருக்கும் பொழுது அவருக்கு நாம நன்றி சொல்லி, அவர் நமக்கு கற்பித்த பாடங்கள், அவர் நமக்கு வழிகாட்டின பாதையில செல்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம ஒப்பு
ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு நம்மளை என்ன செய்வார்? நல்வழிப்படுத்துவார். காரியங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்வார். அவர் ஞானத்தின் அதிபதி. அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா எப்படி சாலமோன் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களில் அநேக காரியங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அட்வைஸ் பண்ணி காரியங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தெய்வ வார்த்தைகள் மேலே நம்ம எவ்வளோ வாஞ்சையா இருக்கணுன்றதுல ரொம்ப முக்கியமாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருது. நம்ம யாராக இருந்தாலும் இவர் வேலை நம்ம உண்மையை சொல்றதுனால கசப்பான அனுபவங்கள் நமக்கு வருமானா கூட நம்ம தயங்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா உண்மையாக இருந்தவங்கக்கிட்ட ஆண்டவர் எப்படி இருந்தாரு? அவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். நீங்க தானியெல்லாம் வாழ்க்கையெல்லாம் பாருங்க, சிங்கத்தின் கெவியில போட்டாங்க, அதுல இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். நெருப்புல போட்டாங்க, ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தவர்களை காப்பாற்றினார். அவங்க மேல அந்த வாசனை கூட வரல. என்ன ஆச்சரியம் இல்லை? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தேவன் உங்கள் மேலும் என்மேல் வைத்து அன்பு எவ்வளவு பெரியது. அவருக்காக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவன் உனக்கு என்ன செய்கிறான் என்பதை விட அவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து நம்ம என்ன செய்யணுமா? நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களது எண்ணத்திலும் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்கணும். எப்படி ஒரு உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களோ அதே போல் பரலோக தந்தை எதிர்பார்க்குறாரு. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்லா உயர்ந்த பதவியில் இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நாம் நம்ம பிள்ளைகளுக்காக நினைக்கிறோம்ல. அதே போல தான் பரலோகத்தின் தேவன் தன் ஜீவனையே கொடுத்த தேவன். நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினேன், வாயும் வயிறும் கட்டி நான் காப்பாத்தினேன், எங்களுடைய ஆசைகள்லாம் நாங்கள் எதையுமே என்ன செஞ்சுக்கிறதுல உங்களுக்கான அந்த பணங்களை சேமித்து உங்களுக்காக காரியங்களை செய்தோம் அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுவாங்க, உங்களை வளர்த்த விதம் அப்படி அவங்க அயராது உழைத்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னது போல ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக அப்படி பிள்ளையாக வளர்த்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார், போஷித்து வருகிறார். நினைச்சு பாருங்க, பரலோக தந்தை நம்மள எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியத்தை நினைப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவருடைய அன்பு புரியும். அந்த கல்வாரி சிலுவையில இருந்து சிந்தின அந்த ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் ஏங்கி கொண்டிருக்கிறது. அவத்துல வர நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அவரை நம்பி அவர் சொன்ன பிரகாரம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை இன்று நீர் பதிவு செய்திருக்கிறேன், அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் ஒன்றையும் நீர் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை நீர் சூழ பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நன்றி செலுத்து. இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு எதிர்பார்க்கிற அந்த குணாதிசயங்களை ஆண்டவரே, உண்மைக்கு உண்மை என்றும் தீமையை தீமை என்று சொல்ல ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயத்துடையவர்களாக எங்களை நீர் மாற்றி அள்ள வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம். பொருளாசைக்காகவோ அல்லது நன்றி அறிதலுக்காகவோ தவறான காரியங்களுக்கு நாங்கள் இடைப்படாதபடிக்கு உடைய அன்பிலை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாக சேர்ந்து வாழ துதித்து பாட அந்த கூட்டத்துல நாங்களும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.